ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். எஸ், இஸ் இனஃப். அவர் போதும் நமக்கு. ஆமென். அவருடைய பாதம் போதும், அவருடைய சமூகம் போதும், அவர் போதும். எத்தனை பேர் அதை முழுசா நம்புறீங்க? அவர் இருந்தால் போதும், எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஆமென். தாவீது சொல்வது போல, நீர் என்னோடு இருந்தால் போதும்ப்பா, ஒரு சேனைக்குள்ளே கூட ஒத்தால நான் போயிடுவேன். ஆமென். என் கூட யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தனிமையை உணர்ந்தவங்களா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருந்தால் ஒரு பெரிய சேனைக்குள்ளே கூட உங்களால் தைரியமாய் போக முடியும். ஆமென். எத்தனை பெரிய மதில் இருந்தாலும் அதை சுலபமாக உங்களால் தாண்ட முடியும். ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சிராசனங்களையும் படைத்து அவைகளை ஆளுகை செய்து இந்நாள் வரையிலும் அவைகளை தன் உள்ளங்கையில் வைத்திருக்கிறவர். எத்தனை பேர் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்படியே கொஞ்சம் நேரம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில், அப்பா நீங்கள் என் கூட பேசுங்க, நீங்கள் என் கூட பேசணும், நிச்சயமாக நீங்கள் பேசணும். எனக்கென்று ஒரு வார்த்தை இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்ளாமல் இங்கு போக மாட்டேன். என்னை எதற்காய் கொண்டு வந்தீர்? என்னை எதற்காய் இவ்வளவு நேரம் இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறீர்? என்னோடு நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீர்? சொல்லுவோமா சாமுவேலை போல? சொல்லுங்கப்பா, கேட்குறோம், நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்கள் சத்தத்தை, மனுஷ சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. நீ ஆதாஷே சஹாத்தனாலா தரு. அப்படியே கொஞ்சம் டங்ஸில் பேசலாமா? நாஷே அப்படியே மெல்லிசா அருதேஷே அந்தனா நீலதராஷே. அபிஷேகம் பற்று நிறைந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளும் உங்கள் உதடுகளை திறந்து நியோதசே ஹாதேஷே தசோ நிலதராஷே கதரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே. எத்தனை பேரு மரியாள் பாடுறது போல மரியாள் பாடுறா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. என்னுடைய அக்கால் வந்து என்னை குற்றப்படுத்தின போது எனக்காக பேசின என் நேசர். எத்தனை பேர் சொல்வீங்க, உங்களுக்காக இதற்கு யாரும் பேசலைன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பேச ஆயத்தமா இருக்கிறார். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே. மறுபடியுமாய், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே, எனக்காக பேசுவீரே, எனக்காக பேசும். கைகளை உயர்த்தி எனக்காக பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானே, பாடுவோமா? எனக்காக பேசும் நேசரும் நீதானே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே. எனக்காக நீர் பேசுவீர், என்னோடு நீர் பேசுவீர், என் சார்பில் செயலாற்றுவீரே செய்யா. அப்பா, உங்க சமூகத்தில் எங்களை விட்டு கொடுத்திருக்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. உங்க சத்தத்தை கேட்க விட்டு கொடுக்கிறோம், எங்க செவிகளை சாய்க்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. ஒரு சிரித்த முகத்தோட ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மீட்டிங். ஆமென். ஐ ரியலி லைக் திஸ் பேனர். இந்த பேனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகு இல்லை?
அந்த பெண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகான ஐலாஷஸ், அவ்வளோ அழகான மூக்கு, இல்லை அழகான ஒரு உதடுகள். கர்த்தர் நம்மளை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். அதுபோல் ஒரு பர்ஃபெக்டான ஏதோ நம்மக்கிட்ட இருக்கா அப்படி இல்லை. ஒன்று எனக்கு தெரியும், நான் இயேசுவின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஏன் இயேசுப்பா பூரண அழகுள்ளவர்னா அதே அழகு எனக்கும் இருக்கிறது. ஆமென். கண்டிப்பாக எந்த விதத்திலும் நான் சளைத்தவள் அல்ல. ஏன்னா நான் இயேசுவின் ரூபத்தில், அவருடைய சாயலில் கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார். ஆமென். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக அழகாக நேர்த்தியாய் உடைகளை அணிந்து கொண்டு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அக்காவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அண்ணாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அப்பாவை நினைவு கூறுகிறேன். இந்த திருச்சபையினுடைய போதகர்கள், இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த அற்புதமான நேரத்தை ஆயத்தப்பட. எத்தனை பேருக்கு பசிக்குது? யாருமே கை தூக்கல. அப்போனா நான் ஒரு 3 மணி வரையும் கூட பேசலான்னு நினைக்கிறேன். ஆமென். ஓகே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கரெக்டாக முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த 4 கர்த்தர் உங்களுக்கென்று பேச வேண்டும் என்று அக்கா என்கிட்ட முன்னாடி ஒரு டைட்டிலோட நீ ஒரு இது கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அன்னையிலிருந்து என்னுடைய மண்டை அவ்வளோதான். என்ன பேசணும், எனக்கு டைட்டில் எடுத்து பேசவே தெரியாது. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா என்ன பேச, ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். எசப்பா என்ன சொல்லணும். நான் எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட சொல்வேன், நீங்கள் சொன்னா தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே எனக்கு தரலைன்னா நான் போய் சொல்லிடுவேன், ஆண்டவர் எனக்கு எதுவுமே தரலைன்னு நான் டைரெக்டாகவே சொல்லிடுவேன்ப்பா அப்படின்னு நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன். அப்போ எனக்கு கர்த்தர் ஒரு பெண்ணை ஞாபகப்படுத்தினார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் படித்திருப்பீர்கள், நீங்கள் தியானித்திருப்பீர்கள், நீங்கள் பிரசங்கித்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட புதிதான கோணத்தில் அதை பேச போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எனக்கென்று ஒரு வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென்னு சொல்லி நீங்கள் என்னை உற்சாகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பெயர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க? அக்சால். ஹல்லேலூயா. நல்லா இருக்குல்ல பேரு? அக்சால். இந்த அக்சால் என்கிற பெண்ணை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஒரு 3-4 வசனத்துக்குள்ளாகவே இவளுடைய காரியம் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் வேதத்தில் எப்பொழுதெல்லாம் ஒரே சம்பவம் 2 முறை வருதோ அதன் மேலே அதிக கவனத்தை நம்ம செலுத்தணும்னு அர்த்தம். ஆமாதானுங்க. எத்தனையோ காரியங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடந்தது. ஆனால் எல்லாமே வேதத்தில் எழுதப்படவில்லை. ஏன்னா எழுத முடியாது. அவ்வளவு காரியத்தை கர்த்தரை 3.5 வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருக்கார். இந்த வேத புத்தகத்தில் முக்கியமானவர்கள், முக்கியமான சம்பவங்கள் மட்டும்தான் குறிப்பிடப்படும். ஆமென். ஆனால் ஆண்டவர் இந்த பெண்ணை குறித்து 2 முறை எழுதியிருக்கார். அப்போனா ஐ திங்க் ஷீ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஆமென். 2 முறை எழுதியிருக்கிறார். ஒன்று நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில், இன்னொன்று யோசுவா 15ஆம் அதிகாரத்தில். இந்த 2 அதிகாரத்திலும் ஒரே சம்பவம், ஒரே வார்த்தைகள், ஒரே பெண் குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆமென். இந்த பெண்ணை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த பெண் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள போகிற பாடம் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றப் போகுது. ஆமென். இன்றைக்கு காலையில் நானும் ஜெசந்தக்காவும் உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, எத்தனையோ மீட்டிங்க்கு அவங்க போயிருக்கலாம், ஆனால் இந்த மீட்டிங்க்கு அவங்க வரும் பொழுது இது அவருடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றி போட்ட ஒரு நாள். ஆமென். திஸ் டே ஷுட் பி a day of a history. அவங்க வாழ்க்கையில் ஒரு சரித்திர நாளாய் கர்த்தர் இந்த நாளை மாற்றப் போகிறார். ஆமென். நீங்கள் வசனத்தை கூர்ந்து கவனித்தால், அதன்படி கிரியை செய்தால் உங்கள் வாழ்க்கையை திருப்ப கர்த்தரால் முடியும். ஆமென். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்க ஒரு வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த அக்சாலை குறித்து வாசிக்கும் பொழுது இவங்க யாருடைய மகள் என்று சொன்னால் காலேபுடைய ஒரே செல்ல மகள். ஆமென். காலேபுக்கு 3 சகோதர பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஆனால் ஒரே செல்ல மகள் தான் அக்சால். இப்போ இந்த அக்சாலை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த காலத்து ராஜாக்கள் சொல்கிற மாதிரி, யார் அந்த மலை நாட்டை எனக்காக என்ன பண்ணுவீங்க, யுத்தம் செய்து பிடிப்பீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு காலேப் ஒரு அறிக்கையை விடுகிறார். இந்த அறிக்கையை கேட்ட உடனே காலேபுடைய ரத்தம், அவருடைய கூட பிறந்தவருடைய பையன், அவர் என்ன பண்ணுறாரு, ஒத்னியேல் என்ன பண்ணுறாரு, நான் செய்கிறேன் மாமா அப்படின்ட்டு ஆசையாக ஓடி வந்து, ஏன்னா அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்க ஆசை, மாமா மகனை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசை. சரி, வசனம் சொல்லுது, ஹிஸ்டாரிக்கலாக இந்த அக்ஸாவை குறித்து சொல்லும்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம படித்த மாதிரியே, இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கிற மாதிரி, அக்ஸா வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் விமன். ரொம்ப அழகான பெண்ணாக இருந்தாலும், ரொம்ப அழகாக வாழ்ந்த காலத்தில். அப்படி இந்த அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க இந்த ஓத்னியேல் முடிவெடுத்து போகிறாரு, போய் யுத்தம் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு, வந்து மாமா மகளை கைப்பிடிக்கிறார். கைப்பிடிச்ச உடனே அந்த நாட்களில் வழக்கம், இந்த நாட்கள் வரைக்கும் வழக்கம் என்ன, பெண்ணுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புறது. அப்படி பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புறதுக்காக காலேபும் கொடுத்து அனுப்புறார். அதை நம்ம வாசிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது காலேப் தம்பியாகிய கேனாசின் குமாரன் அதை பிடித்தான், அதனால அக்சாலை கொடுத்தான். 14ஆம் வசனம். ஹல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம், அவ புறப்பட்டு போகையில் அவள் என்ன கேட்கணும்னு நினைச்சானா, தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று தன்னுடைய கணவனிடத்தில். இப்ப புறப்பட்டுட்டாங்க. அந்த காலத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்மஸ் வந்துருச்சு. நம்ம ஒரு சம்பவத்தை பார்ப்போம். மரியாள் அம்மா எங்க இருப்பாங்க? கழுது மேல. அந்த நாட்கள்ல கழுதையின் மேல பெண்களை அமர வைத்து கொண்டு போகிறது ஒரு வழக்கம். இந்த அம்மா அப்படிதான் ஏறி போயிட்டு இருக்காங்க. கிளம்பியாச்சு, புறப்பட்டாச்சு, வாங்கியாச்சு, எல்லாத்தையும் கொடுத்து காலை வழி அனுப்பி டாட்டா காமிச்சிட்டே இருக்காரு. அங்க போயிட்டு வண்டி நின்றுச்சு. என்ன ஃபோன் மிஸ் பண்ணிட்டீங்களா, எதை வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். நிறுத்திட்டாங்க அப்படின்னா எதையும் ஒன்று வச்சுட்டாங்க, உள்ள போய் தேடுங்க. அந்த மாதிரி அக்சால் நின்றுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறா, எங்க அப்பா கிட்ட போய் நான் கொஞ்சம் பேசணும், நான் உன்னை கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட இறங்குறா. வாசிப்போமா? கழுதையின் மேலிருந்து அவள் கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் இங்க உங்ககிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? What do you want? ஆமென், ஆமென். குருடனை கொண்டு வரும்போது குருடன் கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவருக்கு தெரியாதா அவனுக்கு என்ன வேணும்னு? குருடனுக்கு என்னங்க வேணும்? பார்வை தான் வேணும். ஆமாதானங்க? தரித்திரருக்கு என்ன வேணும்? பணம் தான் வேணும். சப்பானிக்கு என்ன வேணும்? கால் நடக்க பலன் வேணும். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அதே போல காலேபும் கேட்கிறார், இறங்கி வரியேமா, போன நீ திருப்பி ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துட்டு இருக்கியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். வாசிப்போமா அடுத்து. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு அதுக்காக வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர்? எனக்கு ஆசீர்வாதம்லாம் வேண்டாம் சிஸ்டர், பரவாயில்ல ஆண்டவரே வச்சுக்கிட்டோம். யாராவது இருக்கீங்களா? 80 வயசு ஆயிடுச்சு, 85 வயசு ஆயிடுச்சு, இப்போ கூட அப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் கேட்டுட்டே இருக்கோம்ல, கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சிருங்கப்பா. பிள்ளைக்கு ஜபிச்சு, பேர பிள்ளைக்கு ஜபிச்சு, இல்லை ஜபித்து கொண்டே இருக்கிறோம், இப்போ வரையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவ கேட்குறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். எல்லாருமே நம்ம கேட்குறவங்க தான். கேட்கறதுக்கு நமக்கு சொல்லியா கொடுக்கணும்? கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லை? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த கேளுங்கல்ல, இது இந்த கேளுங்க. கேட்குறா, என்ன வேணும்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, அங்கே சொல்கிற ஒரு விஷயத்தை பாருங்க. ஷீ இஸ் வெரி பர்டிகுலர். எனக்கு இதுதான் வேணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆமென். எப்பொழுதுமே என்னுடைய பிரசங்கத்தில் நான் இதை சொல்லுவேன். நிறையா அது ஆண்டவரே தேசத்தை ரட்சியும் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக போய் உங்கள் அப்பா கிட்ட பேசும் பொழுது பொதுவான ஜெபம் இருக்கக்கூடாதுங்க. ப்ரிசைஸ்டாக எனக்கு இதுதான்ப்பா வேணும், குறி பார்த்து அடிக்கணும். ஆமென். குறி பார்த்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அவ கேட்குறது என்னங்க? எனக்கு 2 3 எல்லாம் வேண்டாம், ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, ஒரே ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். ஷீ இஸ் வெரி பர்டிகுலர். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறது அதுதான். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, என்ன ஆசீர்வாதம், எதுக்காக நீ கேட்க போறீங்க? நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த ஸ்தலத்தில் நீங்கள் கேட்க போகிறதை கர்த்தர் அப்படி ஆமேன் என்று கிராண்ட் பண்ண போறார். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. பரலோகத்துடைய கவனத்தை நம்ம ஆல்ரெடி ஈர்த்து விட்டோம். ஆமென். Heaven is watching us, angels are watching us, our God is watching us. நம்ம ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய பிரசன்னம் இங்க நிரம்பி இருக்கு. கர்த்தர் கவனித்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிற. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா ஒரு கை காமிச்சு கேளுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். எத்தனை பேர் கேட்பீங்க? அவ அப்படிதான் கேட்டா. அடுத்து வாசிப்போமா? வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆமென். இங்க காலேப் என்ன பண்ணி அமிச்சிட்டாருன்னா, ஏதாவது ஒரு லேண்ட் எழுதி வைப்போம், இருக்குது இல்லைங்க. ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தா ஆம்பளை பிள்ளைகளை விட ஆம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல சொத்துக்களை கொடுப்பாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அதான் நகையை போட்டோம்ல, அதான் அதை செஞ்சோம்ல, இதை செஞ்சோம்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலேப் என்ன பண்ணிட்டார், எனக்கு 3 பசங்க இருக்காங்கப்பா, பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது அவன் தான் நல்ல பலசாலியாக இருக்கானே ஒத்துனேர், அவன் சம்பாதிச்சுப்பான், அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, வறட்சியான நிலத்தை கொடுத்து அமுச்சிட்டாரு. ஆனால் இவ ஏமாளி கிடையாது, இவ ரொம்ப உஷார். பார்த்துக்கோங்க, பெண்களே உஷாராக இருக்கணும். ஆமென். அவங்க என்ன கேட்குறான்னா, நீர் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நான் வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கிட்டேன். ஆமாம் தானே? ஏன்பா எனக்கு பெண்ணாக இருக்கிறதுனால தான் எனக்கு இப்படி பண்ணீங்களா அப்படின்லாம் நான் உங்ககிட்ட சண்டை போடல. நீங்கள் கொடுத்தீங்க, நான் வாங்கிக்கிட்டேன், போயிட்டேன். ஆனால் எனக்கு இன்னொன்று வேணும். அந்த இடத்துல தமிழ் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, அவள் என்ன கேட்டானா, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்று
ஆங்கில வேதாகமத்தில் தான் அதுக்கான சரியான ஆக்யூரேட்டான, அவள் என்ன கேட்டானா, எனக்கு இந்த நிலத்தையும் கொடுத்தீங்க, எனக்கு நல்ல நிலம், நல்ல வயல் நிலத்தை தாங்கன்னு கேட்கல. இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா, ஷி ஹாஸ்ட் ஃபார் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர். அதாவது எனக்கு நிலம் வேண்டாம், எனக்கு ஊற்றுகள் வேண்டும் என்று கை உயர்த்தி சொல்லுங்க. நீங்கள் வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னொரு நல்ல வயல்வெளியை நான் கேட்க மாட்டேன், இந்த நிலம் எனக்கு போதும். ஆனால் என்னை அனுப்பும் பொழுது இந்த வறட்சியான நிலத்தை செழிப்பாக்குகிற ஊற்றுகளை எனக்கு தந்து அனுப்பும் என்று கேட்டாள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க, கஷ்டமான காலங்களை எனக்கு கர்த்தர் அனுமதித்தார்? ஆமென். என்னோட லைஃப்பில் எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயதிலிருந்து கடினமான வறட்சியான நாட்களை பார்த்து வளர்ந்துருக்கிறேன். வறண்ட நாட்கள். ஆமென். ஏன் பிறந்தோன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு சில நாட்கள். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு சின்ன இடத்துல, என்னோட ரூமில் ஒரு இடத்துல போய் அழுவேன். எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஆண்டர்கிட்ட தான் அழுணும், மனுஷங்க முன்னாடி அழக்கூடாது. போய் அழுவேன். இதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்குமா, இப்படியே நம்ம வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு பல நாட்கள், வறண்ட நாட்கள். ஆமென். அவ சொல்றா, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, ஐ அக்செப்ட். நீங்கள் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த வறட்சியான நிலத்தின் காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, இந்த வறட்சியான நிலம் எனக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க, இந்த வறட்சியான நிலம் இருக்கட்டும்ப்பா, ஆனால் எனக்கு ஊற்று வேணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேணும்? எனக்கு அந்த ஊற்று வேணும். இந்த பெட்டிஷனை நிறைய பேர் இந்த அக்ஸால பார்த்து சொல்லுவாங்க, இப்போ ஒரு பேராசை பிடிச்சவன், கொடுத்தது வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க. அக்ஸால் பேராசை பிடிச்சவ இல்லை. ஏன்னா அந்த வசனத்தை சரியாக வாசிச்சோன்னா அக்ஸாலுடைய விண்ணப்பம் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆமென். எதனால சொல்லுங்க? வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிச்சோன்னா, அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் ஒன்றை கேட்டால் அவளுக்கு அடுத்து 2 மடங்கு கொடுத்தார். எத்தனை பேர் இன்னைக்கு கை உயர்த்தி? நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், ஒன்னே ஒன்று கேளுங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியல இந்த வசனத்தினுடைய முடிவில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவ எனக்கு ஒரு ஊற்று வேணும். அதாவது ஊற்றுனா எப்படி தெரியுமா? நிலம் வறண்டு இருக்கு, எனக்கு ஒரு கிணறு, அதிலிருந்து நான் தண்ணி எடுத்து இந்த நிலத்தை நீர் பாய்ச்சலா ஆக்கிக்குவேன். அல்லேலூயா. பெண்ணுக்கு இருக்கிற பலன் என்ன தெரியுமா? யூ ஹாவ் அ பவர் டு மேக், டு கிரியேட். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? வறட்சியான நிலத்தை கொடுத்தா, கர்த்தாவே ஊற்ற கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். ஆமென். ஒரு மோசமான கணவர், அங்க பாருங்க எவ்வளோ நல்ல புருஷன், புடவையா வாங்கி தராரு என் புருஷனும். அங்க பாருங்க அந்த அம்மாக்கு எவ்வளவோ நல்ல மாமியார், அப்படி வச்சுக்கிறாங்க எனக்கு. அங்க பாரு அவங்களுக்கு நாத்துனா 2 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டி போட்டோ எடுத்து போடுறாங்க. ஆனா ஏன் நாத்துனா பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து, இது வேண்டுமோ அது வேண்டுமோ, எனக்கு மட்டும் ஏன் வறட்சியான காலம், எனக்கு மட்டும் ஏன் இந்த வறண்ட காலம், ஏன் எனக்கு மட்டும் இந்த வறண்ட நிலம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் அவ சொல்றா ஒரு விஷயத்த, எனக்கு இன்னொரு நிலம் வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் another land, this is enough. ஏன்னா ஊற்று இருந்தா, தண்ணீர் இருந்தா இதே நிலத்தை என்னால் வயல்வெளியாய் மாற்ற முடியும். அதனால இன்னொரு நிலம் வேண்டாம், ஒரு ஊற்று எனக்கு தாங்க என்று. எத்தனை பேர் இன்னைக்கு கேட்குறீங்க? கடினமான உங்கள் வாழ்க்கையை யாராகிலும் ஒருத்தர் என் வாழ்க்கையை பண்படுத்தி விதை போட்டு விளைய வைக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கிறவர்களாய் நீங்கள் இருக்க போகிறதில்லை. கர்த்தர் உங்களுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இன்றைக்கு ஊற்றுக்களை தரப்போகிறார். அல்லேலூயா. அந்த ஊற்றுக்களை வைத்து நீங்க தான் உங்க குடும்பத்திற்கான ஆசீர்வாத வாய்க்கால். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். என் கணவர் கூட பிறந்தவங்க இன்னொரு தம்பி இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு பேராசை, பார்த்துக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னப்பா, நான் அந்த குடும்பத்துக்கு கிரீடமாக இருக்கணும். அவர் ஆல்ரெடி ஊழியம் பண்ணுறாரு, பண்ணட்டும். எங்கள் அத்தை மாமா ஆல்ரெடி சூப்பர், பண்ணட்டும். ஆனால் when I go to that family, ஒரு ஸ்விஃப்ட் அந்த ஃபேமிலியில் இருக்கணும். நான் அந்த குடும்பத்திற்கு போகும்பொழுது இதுவரையிலும் இருந்ததை விட ஒரு வித்தியாசமான
திசையில் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை நடத்தணும்னு நான் ஜெபிச்சேன். காட் கிராண்டட், சாங்ஷன் பண்ணார். ஏன்னா வசனம் சொல்லுகிறேன், நீங்கள் என் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். ராஷத்தர் எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவே, இன்றைக்கு நான் ஒன்றை கேட்கிறேன், என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்றும், இந்த வறட்சியான நிலம் எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போங்க, இந்த கணவர் எனக்கு வேண்டாம், இந்த பிள்ளைகள் எனக்கு வேண்டாம், நான் தள்ளிவிட மாட்டேன், இது இருக்கட்டும் என்கிட்ட. ஏன்னா இதே நிலத்தை, இதே மனுஷனை, இதே சூழ்நிலைமையை, இதே கடன் பிரச்சனையை, இதே வறட்சியான நிலத்தை என்னால் நீர்ப்பாய்ச்சலான வயல்வெளியா மாற்ற முடியும். ஆனா ஒன்னே ஒன்று எனக்கு வேணும்ப்பா, ஊற்றுக்கள் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஊற்று வேற யாரும் இல்லை, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, என்னால் ஒன்றும் முடியாது. நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் எத்தனையோ உங்களுடைய கணவரை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை மாற்ற முயற்சி செஞ்சீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு அக்ஸாலை போல் தயவு செஞ்சு இறங்கிடுங்க. எதிலிருந்து? கழுதையிலிருந்து இறங்குங்க. இறங்கி போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு ஊற்று வேணும், எனக்கு ஊற்று வேணும். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போகிறீங்க, எனக்கு ஊற்று வேணும்? இந்த ஊற்று நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா, எவ்வளவு வறண்ட நிலமா இருந்தாலும் அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாறும். அதை தோட்டமா மாத்துறதுடைய பொறுப்பு உங்க கையில் தான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை அசைச்சு. ஏன்னா வசனம் சொல்லுதே, அண்ணனும் ஆல்ரெடி சொல்லிட்டார், கர்த்தர் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? எப்படி அன்றைக்கு ஏதேன் தோட்டம் என்கிற அந்த தோட்டத்தினுடைய பொறுப்பை கர்த்தர் அன்றைக்கு யாரு கொடுத்தாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தாரோ, இன்றைக்கு உங்கள் வீடு என்கிற தோட்டத்திற்கு கர்த்தர் உங்களை கொடுத்திருக்க. கை உயர்த்தி சொல்லுங்க, இதை நீங்க தான் பண்படுத்தணும், இதை நீங்க தான் பயிரிடணும், இதுக்கு நீங்க தான் கொத்தி எரு போடணும், இதை நீங்க தான் விளைய செய்யணும். ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒரு ஊற்று உங்களுக்கு என்று திறக்கப்பட்ட, அந்த ஊற்று எங்கிருந்து திறக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பரலோகத்தில் அவர் சிங்காசனத்திலிருந்து ஒரு ஊற்று உங்களுக்காக திறக்கப்படுகிறது. ஆமென். இதை வார்த்தை என்னை வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை ஒரு தேவ மனுஷனுக்கு நேராக திசை திருப்பினார். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷர் தான். என் கூட சேர்ந்து ஆதியாகமம் 40, ஆமென், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசி. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, எத்தனை பேருக்கு ஊற்று இருக்கிறது? ஐ ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் மீ. எனக்குள் ஒரு ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கு. இந்த ஊற்று எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஊற்றுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எடுத்தாதான் தண்ணி நிரம்பும், அப்படியே விட்டுட்டீங்கன்னா. நான் சொல்வேன், பெண்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் ஐ வாண்ட் யூ ஆல் டு ப்ரே இன் ஸ்பிரிட். ஆவியில் ஜெபிக்கணும். இந்த ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராக்டிக்கல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்வேன்னா, நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி நடந்து நடந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷைகளில் பேசி 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 நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், யோசேப்புக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படுது. யோசேப்பு எப்படிப்பட்டவர்னா, அவர் கனிதரும் செடி. அவர் கனிதரும் செடி. கனிதரும் மரம் அல்ல, அவர் கனிதரும் செடி. சின்னதா இருந்தா கூட கனி தந்துரும். அல்லேலூயா. மரமாகிதான் நான் கனி தருவேன்னு யோசிப்பு வெயிட் பண்ணல. தன்னுடைய 14, 17 சின்ன சின்ன டீன் ஏஜ்லே, ஐ ஹோப் இங்க யங்ஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இந்த சின்ன வயதிலே உங்களால கனி தர முடியும். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் செடியா இருக்கும் போதே கனி தந்துட்டான். அவன் கனிதரும் செடி. ஆனால் இந்த கனிதரும் செடிக்கு இருக்கிற பியூட்டி என்னன்னா, ஏன் இது சின்ன வயதிலே கனி தந்தது அப்படின்னா, அது நீரூற்றண்டையில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நீரூற்றண்டையில் கனி தரும் செடி, கர்த்தர் உங்களுக்குள்ள வாழ்க்கையில வந்துட்டார். நீரூற்று உங்க வாழ்க்கையில வந்துச்சு. ரொம்ப நாள் நீங்க கேட்ட அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார். இப்போ நீங்க கனி தர முயற்சி செய்றீங்க. ஆனா கனி தரலாம், மேல வந்துடலாம் நினைச்சு எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தரை நிக்க வைப்பாருன்னு நினைச்சா, பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய சுவர். ஆமென், ஆமென். இருக்குங்களா? யோசேப்பு கனி தந்து செடியா இருக்கும் போதே ஒழுங்கா இருக்கிறார். இப்ப பக்கத்துல பார்த்தா ஒரு சுவர். யார் கட்டுனா? யாருங்க கட்டுனா? சத்துரு, பிசாசு கட்டுனா. அவனே டைரக்டா கட்ட முடியாது. அதனால தான் ஒரு சில மனுஷங்க அவன் எடுத்துப்பான். யார் வீக்கா இருக்காங்களோ நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். உங்க கணவர் ரொம்ப மூர்க்கமா முழுவதுமா அவரை பார்த்தாலே தெரியுதுங்க, கம்ப்ளீட்டா அவர் என்ன, அவராகவே இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. நிறைய பெண்களை என்கிட்ட சொல்லுவாங்க இந்த வார்த்தை, என் புருஷன் நல்ல மனுஷன் தாங்க, கல்யாணம் பண்ணும்போது நல்லா தாங்க இருந்தாரு, இப்போதான் ஏதோ ஒன்று அவரை பிடிச்சிருச்சு போல இருக்கு. நம்ம குடும்பத்திலேயே பார்த்துக்கோங்க, யார் வீக்காக இருக்காங்களோ உடனே பிசாசு அவங்களை என்ன பண்ணுவான்?
பிடிப்பான். அவங்கள வச்சு தான் என்ன பண்ணுவான்னா இந்த சுவரை கட்டுவான். இவன் இந்த சுவரை கட்டுறதுக்கான நோக்கம் என்ன? எப்படி ஆகிலும் இந்த கனி தருகிற செடி வெளியில யார் கண்ணிலும் பற்றக்கூடாது. அப்படித்தானே பண்ணாங்க அவங்க சகோதரர்கள். அவங்க சகோதரர்கள் எல்லாருமே வீக்குங்க, 11 பேரும் வீக்கு. இந்த 11 பேரை பிடிச்சிக்கிட்டு பிசாசு என்ன பண்ணா, இவனை எப்படி கனி தந்துட்டான், ஆனா இவனை என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில காமிச்சிடவே கூடாது. இவனை கட்டு 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 கட்டுன்னு 11 பேரும் 10 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, கிட்டு 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 கிட்டுன்னு என்னத்தை கட்டிட்டாங்க, சுவரை கட்டினாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது அவன் சுவரை கட்டினான். ஆனா யோசேப்பு எப்படி தெரியுமா, இப்ப செடியா இருந்து கனி கொடுத்தவனை கர்த்தர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, இனி நீ செடி அல்ல கொடி. எதற்கு ஆண்டவரே நான் செடியாகவே இருந்து கொள்ளுகிறேனே அப்படின்னா, இல்ல இல்ல நீ படரணும். ஆமென். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. உங்க வாழ்க்கையில சத்துரு எத்தனை பெரிய சுவரை கட்டினாலும், ஒரு சில பேருக்கு 2 அடி சுவர் கட்டியிருப்பான், ஒரு சில பேருக்கு ஒரு 4 அடி கட்டியிருப்பான். நீங்க சொல்லுங்க, 13 வருஷம் ஆகுது இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து, 13 அடி சுவர். ரொம்ப பெருசுமா, ஒன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. எத்தனை பெரிதாக சுவர் உயரமா இருக்கிறதோ அத்தனை பெரிதாக இந்த கொடி படர்ந்து போகும். ஆமென். எத்தனை உயரமாக இந்த கொடி பரவுகிறதோ அத்தனை தூரத்திலிருந்து எல்லாரும் இதை பார்ப்பார்கள். கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை பார்த்து, அப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அந்த சுவரை வச்சுதான் உங்களை உயர்த்த போறார். ஆமென். அந்த சுவர் இல்லைன்னா குட்டியா செடியா ஓரத்துல எங்கேயாவது நீங்க இருந்திருப்பீங்க. ஆமென். ஆண்டவர் கட்டுங்கடா கட்டுங்கடா. சகோதரர்கள்லாம் கட்டும் போது கர்த்தர் அமைதியா வேடிக்கை பார்க்கிறார். போடு போடு, குழியில தானே போடுற, கட்டு கட்டு. வித்துட்டியா, கட்டு கட்டு, வை வை, செங்கலை வச்சு கட்டு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, அங்கே போய் போர்த்திபார் வீட்லையாவது ஒழுக்கமா, எவ்வளோ நல்ல பிள்ளையா, சின்ன வயசுலேயே கணியில். இன்றைக்கெல்லாம் ஒரு 40 வயசு ஆகிட்டு கூட தங்களுடைய செல்ஃபை அடக்க முடியாத ஆண்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது, ஒரு வாலிபனா அழகுள்ளவனா இருக்கிற ஒரு மனுஷன் அவ்வளோ அழகாக செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணி அங்கேயும் கனி தந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் கனி தரும்பொழுது இப்போ போர்த்திபாலுடைய மனைவியை பிசாசு பிடிச்சிட்டான். வீக், யார் வீக்கோ பிசாசு பிடிச்சிருவான் அவங்கள. இப்போ போர்த்திபா கட்டுறா. இது வரைக்கும் அவங்க 2 அடிக்கு அவங்க சகோதரர்கள் கட்டினாங்க, இப்போ 2 அடிக்கு போர்த்திபா மனைவி கட்டுறா. கட்டு கட்டுன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டார். இப்ப கட்டி 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 யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார், சுவருக்கு நடுவுல. யோசித்தே பார்த்துருக்க மாட்டார், என்னையா ஆண்டவர் என்னை பத்தி எவ்வளோ சொன்னாரு, என்கிட்ட எவ்வளோ பேசினாரு, ஒன்றுமே நடக்கவில்லை என்று யோசேப்பு நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் திடீர் என்று இந்த செடியை கொடியாய் மாற்றினார். அல்லேலூயா. எத்தனை மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமா கட்டியிருக்கலாம். ஆமென். மேபி உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க குடும்பத்துக்கு வெளியில யார் எத்தனை பெரிய சுவரை போட்டி போட்டு கட்டுறாங்கங்க. இப்பதான் அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்து இவங்க. இப்பதான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண, அடுத்து இவங்க. இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான மனுஷர்கள் தங்களுடைய செங்கல்களை வைத்து சுவரை கட்டிக்கொண்டே இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாள் வருது, ஆமென், நான் நம்புறேன், அந்த நாள் இந்த நாள் தான். ஆமென். என்ன நாள் தெரியுமா? செடியாகி உங்களை கர்த்தர் கொடியாய் மாற்றுகிற நாள். ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் நீரூற்றண்டைகளில் இருக்கிற கனி தரும் செடி. ஆமென். நீங்க நீரூற்றண்டையில இருந்தீங்கன்னா இந்த செடியை குறித்த காலத்துல கர்த்தர் கொடியாய் மாற்றுவார். கிட்டு 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 கிட்டுன்னு கட்டப்பட்ட சுவர் மேல யோசேப்பு அப்படியே படர்ந்து போனா பாருங்க, முழு உலகமும் யோசேப்பை பார்க்க. யாரெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு வராங்களோ பார்வன் இடத்துல, அவன் சொல்லுவான், யோசேப்பை போய் பாரு. எல்லாரும் வந்து யோசேப்பை இப்படி பார்த்தாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை இப்படி பார்க்குறவங்க ஒரு நாள் இப்படி பார்ப்பாங்க? ஆமென். அதற்கு எது தேவைங்க? கொடி தானா போக முடியாது, கொடி தானா படர்ந்து போக முடியாது, அதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை? அதுக்காக தாங்க அந்த பிரச்சனை. அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த சோர்வு, அதுக்காக தான் அந்த வியாதி. அதுதான் அந்த சுவர் தான் வியாதி, அந்த சுவர் தான் பிரச்சனை, அந்த சுவர் தான் கடன். ஆமென். அந்த சுவரை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் இயேசுவே, ஆமென். எத்தனை பேர் இப்ப நன்றி சொல்றீங்க? இப்படி அக்ஸால போல எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நிலம் இருக்கட்டும், இந்த சுவரை எடுத்துறீங்கன்னு ஜெபிப்பீங்களா? இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை மாற்றிடுவீங்கன்னு ஜெபிப்பீங்களா? இதுக்கப்புறம் ஜெபிக்க மாட்டேன். இந்த சுவர் இருக்கட்டும்பா, இன்னும் வேணா கூட கொஞ்சம் ஹைட்டா கட்டிக்கோங்க, இன்னும் கூட ஒரு 2 அடி போட்டுக்கோங்க, இன்னும் கூட ஒரு 4 பேர் வந்து ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், கட்டுங்கப்பா, விட்டுருங்கப்பா. ஆண்டவரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் நான் நீரூற்றண்டையில் இருக்கிறபடினாலே, உம்முடைய ஊற்று எனக்கு இருக்கிறபடினாலே, நான் கேட்டதினால் நீர் மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் எனக்கு ஊற்றை கொடுத்தபடினாலே செடியா இருக்கிறனா கொடியா மாறுவேன்.
உங்கள் வாழ்க்கையில் வளமான நாட்களுக்கு நேரம் உங்களை கர்த்தர் நடத்துவார். ஆமென். இந்த வறட்சியான நாட்களுக்கு ஒரு முடிவு இருக்குது. நான் எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிறேன் இயேசுப்பா, நான் நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டதும் அதான், இயேசுப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்ன கேட்டேன் தெரியுமா? தாவீது கேட்டது போல, உம்முடைய ஆவி என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். இப்படி கையசைச்சு சொல்லுங்களேன், உம்முடைய ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். என்கிட்ட நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்கப்பா, ஆனால் ஐ வாண்ட் யூ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நீங்கள் வேணும். வேற எது என்னை விட்டு போனாலும் போகட்டும், எப்படி என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறினாலும் மாறட்டும், நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தாலும் ஆமேன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் பக்கத்தில் எத்தனை பேர் சுவர் கட்டினாலும் அதை பார்த்து நான் அமைதியாய் காத்திருப்பேன். நீர் எனக்கு வேண்டும். சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, நீங்க எனக்கு வேணும்ப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா, நீங்க எனக்கு போதும்ப்பா, உங்க சமூகம் எனக்கு வேணும்ப்பா. அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் நீரூற்றண்டையில் இருந்ததால தாங்க அவன் செடியா இருந்து கொடியாய் மாறி படர்ந்து மற்ற எல்லாரும் பார்க்கத்தக்க இடத்திற்கு போனான். ஆமென். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஆமென். உங்க சுற்றத்தார், உங்களை ஏளனமா பேசினவங்க, உங்க உடன் பிறந்தவங்க கூட மாறி போயிருப்பாங்க, இல்ல கூட பிறந்தவங்க தான். ஆனா கல்யாணம் ஆன உடனே ஒரு சுபாவமே மாறிடும். எஸ் ஆனோ? நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, நாங்கள் அப்படி இருப்போம், நானும் என் அக்காவும், நானும் என் அண்ணனும், நானும் என் தம்பியும் அப்படி இருப்போம். ஆனால் சுபாவமே அவங்களுக்கு மாறிடுச்சு. என்னை நேசிச்சவங்க இன்னைக்கு என்னை வெறுக்கிறாங்க. ஆமென். நான் யோசிச்சு பார்க்காதவங்க, நான் இவங்கெல்லாம் எனக்கு நன்மையா என் வாழ்க்கையில் கடைசி வரையும் இவங்கெல்லாம் எனக்கு நட்புறாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவங்க தான் என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கிறாங்க. நம்பி அந்த அம்மாவை என் வீட்டுக்குள்ளே விட்டேன், ஆனால் இன்னைக்கு அந்த அம்மாவே என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எதிரியாக மாறிடுச்சு. நிறைய பெண்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வறட்சியான நிலத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரேன்னு அவர்கிட்ட கோச்சிக்கிட்ட எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? ஏன் எனக்கு இப்படி செய்றீங்கன்னு ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? எனக்கு மட்டும் ஏன் மேலும் மேலும் இந்த பிரச்சனையை அனுமதிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க. இன்னைக்கு ஒரு முடிவிடுங்க, அக்ஸாலை போல சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு இந்த வறட்சியான நிலம் ஏன்னு நான் கேட்க மாட்டேன். அவ சொல்றா பாருங்க, நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் என் வாழ்க்கையில் சில பாடுகளை அனுமதித்து, ஆமென், நான் அதை அக்செப்ட் பண்ணேன். நான் அந்த வறட்சியான நிலத்தில் நடந்தேன். ஆனா எனக்கு ஒன்று வேண்டும், ஊற்று வேண்டும். சொல்லுங்க ஆண்டரை பார்த்து, எனக்கு ஊற்று வேண்டும். ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே. இந்த ரெண்டு வார்த்தை தான், ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே. நீங்க வாய் திறக்கிற வரையும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். ரெண்டே லைன் தான், ஜீவன் தரும் நதியே, அவ்வளவுதான் பாட்டு. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. எத்தனை பேர் இதை மட்டும் பாடுங்க என் கூட சேர்ந்து, கரங்களை தட்டி பாடுவோமா? ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே, 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 ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கை தட்டி சொல்லுங்க, ஏசப்பா அந்த வறட்சியான நிலத்துக்கு நன்றி, என் பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிற இந்த சுவர்களுக்கு நன்றி, என்னை சுற்றிலும் இருக்கிற வில் வீரர்களுக்கு நன்றி, என்னை பார்த்து எய்யப்படுகிற இந்த எல்லா அம்புகளுக்கும் நன்றி. உங்களை எத்தனை பேர் மனமடிவாக்கினாலும் உங்களுடைய வில் உறுதியான இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எத்தனை பேர் அக்கா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெண்கள் நம்ம மேலதான் அம்பா வீசுவாங்க. ஆமா தானங்க? இந்த ஹார்ட்டை போட்டு ஒரு நடுவில் ஒரு அம்பு, அதே தான் நம்ம வாழ்க்கை. ஐயோ லவ் பண்றாரேன்னு வந்தேன், அம்ப விட்டாரு பாருங்க, உயிரேன்னாரு, வந்துட்டேன் பின்னாடியே.
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு அம்பு. ஆமென். நம்ம மேலதான் என்ன, நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் நம்மளை குறை சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு கரெக்டா போத்திக்கலாம், ஓரளவுக்கு கரெக்டா முக்காடை போட்டுப்போம், ஓரளவுக்கு கரெக்டா ட்ரெஸ் பண்ணிப்போம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. முக்காடு போட்டுருந்தா இப்படி பாதியில போயிருக்கோம், அது விலகி நிறைய பேர் வீடியோல கூட பார்ப்பாங்க. இப்படி போயிருக்கோம் பாருங்க, அரை முக்காடு, சரியான அரை வேக்காடு. தலையை கவர் பண்றது இல்ல. இதை போட்டா அதை சொல்லுவாங்க, அதை போட்டா இதை சொல்லுவாங்க. நம்மள மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கலா நிறைய அபியூஸ் பண்ணுவாங்க. ரைட்? பயமா இருக்கும். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி கேமரா யாராவது வச்சுட்டானே நடுக்கமா இருக்கும். நான் ரொம்ப பயப்படுவேன். பாருமையா ஷூட்டிங்கை பார்த்து எனக்கு அப்படியே பயமா இருந்துச்சு. அப்பா பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா என்னுடைய முகத்தை அந்த கேமரால காமிக்க பயம். ஏன் பயம்னா, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஃபேஸ்புக்ல போக சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு குரூப் கேட்டாங்க. நான் என் கணவர்கிட்ட சொல்லிட்டப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒருத்தர், நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா ஜெபிப்போம், திடீர்னு நம்ம ஜெபிச்சிருப்போம், கோவம் வந்துடும் நமக்கு. ஜெபித்து முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சு உடனே நம்ம ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என்னதான் ஜெபிக்கிற, ஜெபிக்கிறத பாரு, ஜெபிச்சுட்டு இப்படி பேசுற, ஜெபிச்சாலும் ஏன் ஜெபிக்கிறேன்னு சொல்றது, ஜெபிக்கலனாலும் பாரு அந்த அம்மா பாரு எப்படி சொல்லுச்சு, 6 மணி நேரம் ஜெபிக்குதான், நீயும் இருக்கே என்னைக்கா ஜெபிச்சிருக்கியா, ஜெபிக்கலன்னு சொல்றது. பாடுனா எப்படி பாடுற பாருன்னு சொல்றது, உடுத்துனா இதை ஏன் அப்படி உடுத்துறேன்னு சொல்றது. நம்மளை பார்த்துதாங்க அநேக அம்புகள். ஆண்கள் எப்படி இருந்தாலும், அவங்க நின்று பேசினாலோ, அவங்க பிரசங்கம் பண்ணாலோ, அவங்க ஊழியம் பண்ணாலோ, எனக்கு தெரிஞ்ச அவங்க மேல எந்த அக்யூசேஷனுமே, ட்ரௌசர் போட்டு பேசுறாங்க, அக்செப்ட் பண்ணி அல்லேலூயா ஆமென் போடுறாங்கங்க. ஆனா நம்ம எவ்வளோ கட்டுக்கோப்பா நின்று பேசினாலும் நம்மளை பற்றி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, they will be pinpointing us. அக்காக்கு அது அனுபவம் இருக்கு. பேசுற பிரசங்கிக்கிற எல்லாருக்குமே மீடியாவுக்கு போய் முன்னாடி நிற்கிறது வெறும் பிரபலங்களை மட்டும் இல்லை, நிறைய வார்த்தைகளையும் சுமக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அம்புகள் வந்து நம்ம இருதயங்களை துளைக்கும் போது வேதனையா இருக்கும், விட்டுட்டு ஓடிடலாமான்னு இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எத்தனை வில் வீரர்கள் உனக்கு முன்பாக நின்று அம்புகளை எய்தாலும் உன் வில் உறுதியாய் நிற்கும். ஆமென். You will stand. Hallelujah. Hallelujah. நான் ஊழியத்துக்கு நான் ஆசையா வந்தேங்க, ஓடி வந்தேன் ஊழியம் செய்யறதுக்கு. எப்படா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பொண்ணு கேட்பாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு கணவனை தருவேன் ஊழியக்கார. காத்துக்கிட்டு இருந்தேன், எப்படா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடுவோம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். வைராக்கியமா ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த உடனே சலாப்புன்னு ஒரு பாஸ்டர் அடிச்சார், வார்த்தையினால். வார்த்தையினால அவ்வளவுதான். எல்லாம் லியோ பாஸ்டரோடலாம் நிற்க முடியாது. இப்படி இன்னும் கொஞ்ச நாள் நான் அவரோட கூட சும்மா தான் போயிட்டு இருப்பேன். அவர் மைக்கில் எனக்கு தரமாட்டார், சும்மாவே போயிட்டு இருப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, சும்மாவே எதுக்கு கூட போயிட்டு இருக்க, நீ போய் வேலை செய். யாருமே என்னை என்கரேஜ் பண்ணலைங்க, வந்த புதுசில் சொல்கிறேன். ஆனால் நல்ல கணவர், நல்ல குடும்பம், அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. பட் திடீர்னு வரும் பொழுது, வா நீ ஊழியத்துக்குன்னு எல்லாத்தையும் விட்டு வந்தியே, உன் வேலையை விட்டு வந்தியே, உனக்கு லாபமா இருக்கிற லட்சங்களை விட்டுட்டு வந்தியே, வா அப்படின்னு சொல்லி யாரும் என்ன பண்ணல. No one encouraged me. But that doesn't mean that my God didn't call me. Amen. அது என்னை கர்த்தர் அழைக்கவில்லை என்பதற்கு அடையாளம் அல்ல. கொஞ்ச நாள் ஆண்டவர் அந்த வில் வீரர்களை நிற்க வைத்து அம்புகளை ஏய வைத்தார். ஆனா நான் திரும்பி போயிடல. I didn't turn back. I didn't show my back. நான் பேக் காமிக்கல. நிப்பேன். என் கணவரோடு போவேன். சும்மா தாங்க போவேன், சும்மாவாது போய் உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். என் கணவர் திடீரென்று ஒரு நாள் கூப்பிட்டு, வா அப்படின்னு மயக்க கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் எங்களை 2 பேரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு எதுக்கு இது சாட்சியா சொல்றேன்னா, துவக்கத்துல எல்லா வாழ்க்கையில ஒரு திருமணமாகி போன உடனேவோ, இல்லை ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே, ஒரு காலேஜ் சேர்ந்த உடனேவோ, உங்களுக்கு கண்டிப்பா வில் வீரர்கள் உங்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். அம்புகள் உங்கள் வாழ்க்கையில நேரா வரும். You should expect discouragement. அந்த வில் வீரர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்னா ஓகே சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, வலது இடது பக்கம் சாயாமல் நேர் வழியா. வசனம் சொல்லுது, பெத்சிமேஷன் பசுக்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த பெத்சிமேஷன் பசுக்கள் பெலிஸ்தியர்களுடையவங்க. ஆனா வசனம் சொல்லுது, அது தன் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு வல பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நேரா எங்க போகணுமோ அங்க போச்சான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உங்க நோக்கம் எல்லாம் சொல்றேன். your target is your family. ஆமென்.
Your target is your family. நீங்க வேத புத்தகத்துல வாசித்தீங்கன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இயேசு 12 சீஷர்களை அழைக்கிறார். இந்த 12 சீஷர்களை சூஸ் பண்ண உடனே, இப்ப நம்ம டிசைபிள்ஷிப்பும் போயிட்டு இருக்கு, இந்த 12 டிசைபிள்ஸை சூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுக்குறாரு, வல்லமையை கொடுக்குறாரு. வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது அவங்களுக்கு ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொல்றார், நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நேர ஒரு கை காமிப்பார். எங்க தெரியுமா? இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க, அங்கங்கெல்லாம் போகாதீங்க. டார்கெட் உங்களுக்கு யார் தெரியுமா? இஸ்ரவேல் வீடு. உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், உங்க டார்கெட் யாரு தெரியுமா? உங்க குடும்பம். ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க கணவர், ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க பிள்ளைகள். கர்த்தருக்குள்ள இந்த பிள்ளைகள், அதான் சொல்லுவாங்க, டோன்ட் ரைஸ் சில்ட்ரன். பிள்ளைகளை வளர்க்காதீங்க, கர்த்தருடைய கைகளில் இருக்கிற என்னவா வளங்க? அம்புகளா வளருங்க. ஆமென். சொல்லுங்க, இயேசுவே இவன் ஒரு பிள்ளை அல்ல, இவன் ஒரு பிள்ளை இல்ல, உங்க கையில இருக்கிற அம்பு. ஆமென். இந்த பிள்ளைய தலை மேல கை வச்சு சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, என் பேர பிள்ளைங்க சும்மா சாதாரணமா இந்த வீட்டில் இந்த உலகத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த பிள்ளைங்க மாதிரி இருக்கக்கூடாது, அம்புகளா இருக்கணும். என் பிள்ளைங்க உங்க கைகளில் தண்டாயுதமா இருக்கணும், உங்க கைகள் அஸ்திராயுதமா இருக்கணும், உங்க கைகளில் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமா இருக்கணும். இந்த பிள்ளைகளை நீங்க கைகளை எடுத்தா எதிர்க்க நிற்கிற ஒருத்தரும் பயப்படணும். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நீங்க இங்க அமர் சாட்சி சொன்னார் அம்மாவை குறிச்சு. எங்கள் வீட்டில் எத்தனையோ தூண் இருக்கு, என்னுடைய தாயுடைய ஜெபம் தான் ஒரு பெரிய தூண். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடைசி காலத்துக்கு வந்துட்டீங்க. இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், என் டைம். உங்கள் பிள்ளைகளோடு தெரியல, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் கர்த்தர் வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல, அவருடைய வருகை எவ்வளோ சீக்கிரம் இருக்குமோன்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? வாட் யூ ஷுட் டூ? ஆண்டவரே, அவங்கள ஷார்ப் பண்ணிகிட்டே இருங்க. ஆமென். நீங்கள் தாங்க ஷார்ப்னர். உங்கள் பிள்ளைகளை அம்புகளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? ஷார்ப் பண்ணிட்டு. எதுக்கு தெரியுமா? இங்கே பாரு, எப்படி ஆகிலும் படிச்சு நீ ஒரு டாக்டர் ஆயிடணும், பார்த்துக்கோ. எப்படியாக நீ படிச்சு ஒரு கலெக்டர் ஆயிடணும், பார்த்துக்கோ. படிக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், வேணான்னு சொல்ல. ஆனா கர்த்தர் இந்த பிள்ளை எப்ப கையில எடுக்கிறாரோ அப்ப அதை விட்டுறணும். எப்படிங்க அக்கா? டாக்டர் ஆமா தானுங்க? கையில எடுக்கிற வரையும் தான், அது வரைக்கும் டாக்டர். அதுக்கப்புறம் இப்ப அவங்களை என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஊழியக்காரி. ஆமென். நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்கணும்னா, என் பிள்ளை ஏதோ படிக்குது, ஆனா ஆண்டவரே நீங்க ஒரு நாள் அதை கையில என் பிள்ளை எடுக்கும்போது அவன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த உலகத்தின் மேல பற்றோடு என் பிள்ளையை நான் வளர்க்க மாட்டேன், என் பிள்ளைக்கு சொல்லி தருவேன். நான் அதான் நம்பிட்டு இருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜூடாக்கு சொல்லித்தர போகிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். என் மனதில் நான் நிர்ணயித்து வச்சிருக்கேன், நிறைய ஜூடாக்கு சொல்லித்தரேன். அது நான் ஜூடாக்கு சொல்லி கொடுக்குற விஷயம். யாராவது வந்து கழுத்துல கத்தியை வச்சுட்டு ஏசோ மறுதலின்னு சொன்னா, ஏய் வெட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லு. பவுல போல வளர்க்கணுங்க. ஆமென். அங்க போனா உன்னை கட்டி சிறைச்சாலையில் வைப்பாங்கன்னு தெரிஞ்சும் கூட இல்ல நான் செத்தாலும் சாகுறேன். அன்றைக்கு எஸ்தர் பாத்தீங்களா? நான் செத்தாலும் சாகுறேன். இன்றைக்கு யாரை கர்த்தர் தேடுகிறார் தெரியுமா? லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நினைக்கிற ஒரு பெண். ஆண்டவரே என் பிள்ளை கர்த்தருக்கு நீங்க சொல்லுங்க. ஒருவேளை என் கணவர் ரொம்ப மோசமா இருக்கா, நான் சொல்றேன், நீங்க ஜெபிங்க, ஏசப்பா என் கணவர் உங்களுக்காக ஊழியம் செய்யணும், நீங்க அவரை கையில எடுத்துருங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க கணவர் தலைகீழ மாறுவார். இன்றைக்கு பாட்டிலை பிடிக்கிற அவருடைய கைகள் மைக்கை பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு சில பேரோட கர்த்தர் பேசுறார், நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். செய்வார். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு ஊற்று இருக்கு, உங்க இருதயத்துல ஒரு ஊற்று இருக்கு. அந்த ஊற்று பொங்கி வர வர வசனம் சொல்லுகிறது, வனாந்திரங்கள் வயல்வெளி ஆகும். ஆமென். இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்க தாங்க ஊற்று. நீங்க போய் ஜெபிக்க 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 உங்க வீட்டுக்குள்ள அந்த தண்ணி அப்படியே உங்க வீடெல்லாம் நனைந்து இருக்கணும், வறட்சியா. அந்த தண்ணி போய் ஃபில்லாக ஃபில்லாக அங்கிருந்து நிச்சயமா உடனே கிடைக்காது, ஆனா நிச்சயம் கிடைக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். உடனே வருமான்னு கேட்டா, இப்ப அக்சால் வாங்கிட்டு எனக்கு ஊற்ற தாங்க அப்படின்னு போன உடனே அவளுடைய நிலங்கள்லாம் இல்ல, அக்சால் போய் உழைத்திருப்பா, அக்சால் போய் பயிரிட்டு இருப்பா. அந்த நீரூற்று தண்ணியை என்ன பண்ணிருப்பா? ரெபேக்காளை போல எடுத்திருப்பா, உழைத்திருப்பா, செஞ்சு எடுத்து ஊத்திருப்பா. அப்போ ஒரு பலன் அவளுக்கு கிடைக்கும். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், யாரோ ஒருவர் எனக்காக ஜெபித்தா. இந்த அக்சாலுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடுத்தது வாங்கிட்டு போக வேண்டியது தானே. இவளுக்கு இந்த கேரக்டர் எங்கிருந்து வந்தது தெரியுமா? இந்த சுபாவம். நம்ம கூட சொல்லுவோமே, அப்பாவை மாதிரி அம்மாவை மாதிரி அவ பாரு அப்படியே. இதுல மாமியார்கள் கை தேர்ந்தவர்கள். நல்ல விஷயம் நடந்தா என் பையன் மாதிரி,
அதுவே பேரப்பிள்ளை கொஞ்சம் கோவப்பட்டா அவங்க அம்மா மாதிரி. என்னங்க, கரெக்ட் தானே? பிள்ளை பரிசு என் பிள்ளையும் பரிசு வாங்கியிருக்கான், அப்படியே தான் இருக்கான் அப்படின்னுவாங்க. இதே பேரப்பிள்ளை கொஞ்சம் அடம் பிடிச்சா பாரு அவளை மாதிரி அடம் பிடிக்கும். இருக்கா இந்த மாதிரிலாம் நிறையா. இப்போ மாமியார்கள் இங்கே கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னையே எங்களையே சொல்கிறியம்மா வயசானவங்களை. நான் எப்பவுமே அதான் சொல்வேன், ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் வரா. இங்கே நல்ல பெண்கள் எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக பேசுவோமா கொஞ்சம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் திருமணம் ஆகி வருவா அப்படின்னா அதிக எதிர்பார்ப்போட வருவா. ஆமென், ஆமா தானேங்க? முதல் பொறுப்பு ஒரு குடும்ப சமாதானத்துக்கு ஃபர்ஸ்ட் பொறுப்பு யார் தெரியுமா? மாமியார் தான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பொறுப்பு யாரு? மாமியார் தான். பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து இப்பதான் சாம்பார் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வச்ச உடனே இவ்வளோ காரம்லாம் நாங்கள் சாப்பிட்றதில்ல, இவ்வளோ உப்பெல்லாம் நாங்கள் போடுறதில்ல இப்படி சொன்னீங்கன்னா அடுத்த முறை அது சாம்பார் வைக்க தெரிஞ்சா கூட என்ன தெரியுமா பண்ணிப்பான்? எனக்கு கால் வலிக்குது, நீங்க தான் காரம் கரெக்டாக போட்டு நீங்களே செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொறுப்பு. நான் தான் சொல்லுவேன், இந்த வேத புத்தகத்தில் 3 சகோதரர்கள் இருந்தாங்க நோவாக்கு. யாருங்க? 3 பேர், சாரி 3 பிள்ளைகள் நோவாக்கு. சேம் காம் யாப்பேர். இந்த காம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காம் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவங்க அப்பா குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி படுத்துட்டு இருக்காரு. இப்போ காம் உள்ளே போய் பார்க்குறான். அப்பா குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்து ஏதாவது ஒன்று கவர் பண்ணிட்டாது வந்து சொல்லியிருக்கலாம். ஓடி வந்து டே நமக்கு எவ்வளோ சொன்னார், அப்படி இருக்கணுமாக்கா இப்படி இருக்கணுமாக்கா, அந்த ஆர்க்குக்குள்ளே உட்கார வச்சு அவ்வளோ பாடம் எப்படி நமக்கு எடுத்தாரு மனுஷன். இப்போ பாரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் தம்ம சகோதரன்கிட்ட. ஆனால் சேமும் யாபேத்தும் பார்த்தீங்களா, இவன் சொன்னான்ட்டு அதை போய் அதை கிராண்டடாக எடுத்துக்காம பின்னாடியே கொண்டு போய் என்ன பண்ணாங்க? மறைச்சாங்க. நான் உங்களுக்கு அதான் சொல்லுவேன், காம் சபிக்கப்பட்டவன். அப்படி இருக்கா வசனம்? ஆமாம். சேம் தன் சகோதரில் விசேஷித்தவன் இருக்கா? ஐ திங்க் சேம் தான் இந்த ஐடியாவை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யாபேத் கோஆர்டினேட் பண்ணியிருப்பார். அதனால சேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆமென், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆண்டவர் எல்லாருக்குமே அளந்தான் போவாடு. அவர் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அதெல்லாம் சும்மா. அவர் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். நன்மை செய்கிறவனுக்கு அவர் நன்மை செய்வார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஸ்திரீ கர்த்தருக்காக நிற்கிறானா கர்த்தர் நிற்பார். ஆமென். இங்க காம பார்த்துட்டு அவர் சபிச்சுட்டார். ஏன் சபிச்சாரு? எனக்கு ரொம்ப டவுட். இதுக்காகவா அந்த காம சந்ததியே சகிச்சு காணான்னு ஒன்று உருவாகி மகா மோசமான. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எத்தனை பேர் இங்க காம், எத்தனை பேர் இங்க யாபேத்தா இருக்கு? எப்படி தெரியுமா? வாட்ஸ் த டிஃபரன்ஸ் தெரியுமா? தான் வீட்டுக்குள்ள நடக்கிறத அவன் வெளியே சொல்லவே இல்லைங்க. ஆமென். நான் சொல்லுவேன், நம்ம வீட்டுக்குள்ள அநேக நிர்வாணங்கள் இருக்கும். தெரிந்து ஒருவேளை நோவா குடித்திருக்கலாம், தெரியாமல் ஒருவேளை நோவா குடித்திருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. தான் மருமகளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அந்த பிள்ளை கொஞ்சம் முற்கோபம் இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு செய்ய வராம இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். உங்க பொறுப்பு என்ன தெரியுமா? வஸ்திரத்தை கொண்டு போய் அதை மறைக்கிறது. ஆமென். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க குறைய மறைச்சிருந்தீங்கன்னா அடுத்து ஏதாவது ஒன்று வரும்பொழுது உங்க மருமக ஓடி துணி எடுத்துட்டு வந்து உங்க. ஆமென். நான் அதான் சொல்லுவேன், என்னுடைய மாமியாரும் அப்படிதான். அந்த குடும்பத்துக்குள்ள நான் போகும்போது என்கிட்ட நிறைய குறிகள் இருந்துச்சு. ஐ ஹாவ் டு அட்மிட் தட் இன் த காட்ஸ் பிரசன்ஸ். ஐ வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கேர்ள். நிறைய காய்க்கு பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த காயை நான் தான் கட் பண்ணி கூட்டு வச்சிருப்பேன். எங்கள் அம்மா ஃபோனில் என்னம்மா செஞ்சேன்னுவாங்க. ஏதோ ஒரு காய் கூட்டு மம்மி, ஆனால் அந்த காய் பேர் தெரியல அப்படின்னு. கூட்டு வச்சது நான் தான், ஆனால் காய் பேர் அதான் நான். அப்படிதான் இருந்தேன். போன உடனே என்னுடைய மாமியார் உனக்கு இது செய்ய தரல அது செய்ய, அப்படிலாம் இல்லை. எனக்கு இருந்த எல்லா குறைகளையும் அவர்கள் அவருடைய போர்வையில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிட்டாங்க. என் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டாங்க. என்கிட்ட இருந்த எல்லா குறைகளையும் அப்படியே மறைச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, எங்கே போனாலும் என் மாமியாரை பற்றி சொல்லாமல் என்னால் பெண்கள் கூட்டத்தை முடிக்கவே முடியாது. எங்கள் அத்தை சொல்லுவாங்க, நான் போய் சொல்ல முடியாத இடத்துலலாம் இப்போ என் மருமக என்னை பற்றி சொல்லுது. மக அம்மாவை பற்றி நல்லா தான் சொல்லுவாங்க, ஆனால் மருமக அம்மாவை பற்றி சொல்கிறது தானேங்க. மாமியார் பற்றி தான் பெரிய சாட்சி. நான் மெசேஜ் முடிச்சுட்டு இப்போ தஞ்சாவூர் ஏஜி சர்ச்சில் ப்ரீச் பண்ணிவிட்டு முடிச்சு கீழே இறங்கி வந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, உங்கள் ஆன்ட்டியை கேட்டேன்னு சொல்கிறீங்களா
உங்கள் ஆண்டி, அவங்க இன்னும் எங்கள் ஆண்டியை, எங்கள் அத்தையை பார்க்கவே இல்லை. ஆனால் எங்கள் அத்தையை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? நிர்வாணத்தை பார்த்து அதை மூடிய ஒரு மாமியார். ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய நிர்வாணத்தை போய் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறீங்க. யூ ஆர் கோயிங் அண்ட் சேயிங் டு எவ்ரிபடி, எல்லார்கிட்டையும் என் புருஷன் இப்படி பண்ணுறான், என் புருஷன் இப்படி பண்ணுறான், அது இல்லைங்க. உங்கள் போர்வையை எடுத்து மூடுங்க. அப்படியே மறைத்து கொண்டு சொல்லுங்க, இல்லை இல்லை. அப்படி நம்முடைய நிர்வாணத்தை கர்த்தர் மறைத்ததுனால தானே இன்னைக்கு நிற்கிறோம். இல்லைன்னா நான்லாம் எப்படி நின்று இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்களாம் எப்படிங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்க முடியும்? நம்முடைய குறைகளை என் கிறிஸ்து இயேசு மறைத்தாரே, அவருடைய ரத்தத்தை கொண்டு மறைத்தாரே. அதான் சொல்லுவேன், ஒரு குடும்பத்தில் சமாதானத்துக்கு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்க வேண்டியது மாமியார் தான். ஆனால் மாமியார் அடி எடுத்து வச்சும் மருமக அசையலைன்னா அது ஆமென். இன்னைக்கு சில மருமகள் அப்படிதான், என்னத்தான் மாமியார் அசைஞ்சாலும் மருமகள்கள் அசையறது இல்லை. எங்க அம்மா அப்படி சமைப்பாங்களாக்கும், எங்க அப்பா என்ன அப்படி பார்த்துக்கிட்டாராக்கும். இருக்கட்டும், ஆமென். ஆனா இதுதான் வீடு. எத்தனை பேர் சொல்வீங்க? நான் நம்புவேன், நான் நம்புறேன். நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும், என்ன தெரியுமா? இதுதான் என் வீடு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கணவர்கிட்ட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? எங்க வீட்டுக்கு போலாம். நீங்க அப்படி கேட்க கூடாது. எப்படி கேட்கணுங்க? அம்மா வீட்டுக்கு போலாமா? எங்க போலாமா? இதுதாங்க உங்க வீடு. இந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டை உங்க அண்ணன் வைஃப் கட்டிப்பாங்க, நீங்க போய் கட்ட வேண்டாம். தயவு செஞ்சு குறுக்க போகாது. அது அவங்க வீடு, அவங்க கட்டிக்குவாங்க. ஓகேங்களா? நம்ம எந்த வீட்டை கட்டணும்? வந்த வீட்டை கட்டணும். ஆமே. அவ பாருங்க எவ்வளோ உஷார் இந்த அக்ஸால், கேட்டு வாங்கி கொண்டு போகிறார். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினேன். இந்த கூட்டத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு போராடும் போது என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அவங்கள கேட்க சொல்லுமான்னு சொன்னார். ஆமென். நீங்க சொல்லலாம், எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன கேட்க போறீங்க? இது வரைக்கும் நீங்க கேட்ட ஜெப குறிப்பு எது வேணாலும் இருக்கா? இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஊற்று. ஆமென். நான் முடிக்க போறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். என் கூட சேர்ந்து ஆதியாகமத்து நேரத்தில் இருப்பீங்களேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வந்தீங்கன்னா, இங்க ஆபிரகாம் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் சில துறவுகளை என்ன பண்றாரு? தோன்றுகிறார். நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன், நம்ம இந்த ஊற்றுக்கள்ல அதிகமா தண்ணி எடுக்காம விட்டுட்டீங்கன்னா, சத்துரு இந்த ஊற்றுக்கள்ல என்ன பண்ணிடுவானா? தூரி போட்டுருவான். கை உயர்த்தி சொல்லுங்க, கையை அசைச்சு என்கிட்ட பேசுங்களேன், என்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஊற்றிலிருந்து தண்ணி எடுக்காத நாளே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டுக்கிட்டே இருங்க ஆண்டவர்கிட்ட. தேவ சமூகத்துக்கு போகாத நாளே இருக்கக்கூடாது. இங்க ஆபிரகாம் துறவை தோண்டிட்டு போயிட்டார். உடனே சத்துருக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? துறவா தோன்ற, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிருக்கலாம் இல்லையா? ஆபிரகாமுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்கலாம், ஆபிரகாமுடைய ஆடு மாடுகளை திருடி இருக்கலாம், ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றும் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு, அதையெல்லாம் யாருமே ஒன்றும் செய்யல. ஆனா இந்த துறவை மட்டும்தான் தூச்சி போட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களுக்கிட்ட இருக்கிற மற்ற எந்த காரியத்தின் மேலும் பிசாசுக்கு கண் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஊற்றின் மேல தான் அவனுக்கு கண். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற வேற டேலண்ட்ஸ் அது மேல அவன் கண் இல்லை. நம்ம செய்கிற ஊழியம் அது மேல அவனுக்கு கண் இல்லை. நமக்கு இருக்கிற பலன், நம்முடைய சாமர்த்தியம், திறமை, பேச்சு வழக்கு, உன்னுடைய ஊற்றை தூற்றி போட வேண்டும் என்று அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த ஊற்றை மட்டும் அடைச்சிட்டோம்னா ஆடு மாடு செத்துரும் தண்ணி இல்லாம. இந்த ஊற்றை மட்டும் அடைச்சிட்டோம்னா பிள்ளைகள் தண்ணி இல்லாம நில விதைக்க முடியாது. இந்த ஊற்றை நம்ம அடைச்சிட்டோம்னா மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் ஸ்டாப் பண்ணிடலாம். அவங்க தானே கரெக்டா இல்லைங்களா? ஒரே ஊற்றை அடைச்சிட்டோம்னா எல்லா ஆசீர்வாதம் ஸ்டாப். இன்னைக்கு ஆண்டவர் ஊற்றை திறக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லா ஆசீர்வாதமும் வரப்போகிறது. எத்தனை பேர் சொல்லுங்க? நன்மையும் கிருபையும்.
ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிசாசு தூற்றி போட்டான். அன்றைக்கு ஒரு நாள் ஜெபிப்பேன் சிஸ்டர், நான் அப்படி ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் பிசாசு தூற்றி போட்டானா? கேராரின் புத்திரர்கள் வந்து ஆபிரகாம் வெட்டின ஒவ்வொரு துறவையும் மண் போட்டு தூற்றி போட்டார்கள். ஏன்னா ஆபிரகாமை எப்படியாகிலும் கதையை முடிக்கணும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சத்துரு உங்கள் மண் போட்டு மூடின உங்க ஜெப வாழ்க்கையை, உங்க அபிஷேகத்தை, உங்க மேல இருக்கிற அனாயிட்டிங்க, உங்களுக்குள்ள இருந்து பொங்கி வருகிற அந்த தண்ணீரை அவன் தூற்றினதை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? தோண்டி எடுக்க போகிறார். வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவை மறுபடியும் தோன்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு கை உயர்த்தி சொல்லுங்க, இட்ஸ் டைம் ஃபார் ஆண்டவர் தோண்ட போறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற மண், கசப்பு, வைராக்கியம், கோபம், பெருமை, இச்சை, ஆமென், இந்த மண்ணெல்லாம் பிசாசு போட்டு எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் வெளியே வந்து என் குடும்பம் செழிக்க முடியாதபடி நானே ஒருவேளை தடையா இருப்பேனா? இன்றைக்கு மதிய வேளையில முடிக்கிறதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு தேவ தூதர்களை அனுப்புறாரு. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புறாரு. அதற்குள்ள இருக்கிற மண்ணெல்லாம் கர்த்தர் எடுக்கிறாரு. இப்போ ஒரு தண்ணீர் பொங்கி வரப்போகுது. பொங்கி வரப்போகுது. இப்போ இந்த தண்ணீர் நதியா பாயும் போது உங்க வீட்டுக்கு செழிப்பு வரப்போகுது. நம்ம ஆண்டவர் மெஜிஷியன் இல்லை. Our God is not a magician. ஜி பூம்பா அப்படின்னு போட்டு உங்க கணவர் டக்குன்னு குடித்து கொண்டு ஒரு லைட் அடிச்சு டக்குன்னு என்ன நடந்துச்சு, இவ்வளோ நாள் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா, அப்படியெல்லாம் கர்த்தர் மாற்ற மாட்டார். Hallelujah. He is not a magician, but he is a wonder working God. அவர் அற்புதம் செய்கிறவர். என் ஆண்டவர் மேஜிக்ன்றது வந்து ஏமாற்று வேலை, தற்காலிகமானது. ஆனால் அற்புதம் என்றால் என்ன தெரியுமா? இதுவரையும் யாருக்கும் நடந்திராது, இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்காதது, மனுஷர்களால் செய்ய முடியாதது, வானத்தின் தூதர்களால் செய்ய முடியாததை செய்கிறதாங்க அற்புதம். ஆமென். எல்லாருக்கும் அந்த வியாதி இருந்துச்சு, ஆனா அந்த வியாதி அவர்களை மூழ்கடித்தது. அதே வியாதி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா சொல்றாரு ஏசப்பா, this disease is not going to swallow you. இது உங்களை விழுங்க போறதில்லை. இதிலிருந்து நீங்க எழும்பி நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் யார் என்பதை அறிவிக்க. எத்தனை பேருக்கு சரீரத்தில் வியாதி இருக்கு? எத்தனை பேருக்கு சரீரத்தை கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இது என்னை மூழ்கடிக்கவோ இது என்னை விழுங்கவோ அல்ல. இதை வைத்துக்கொண்டே ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான சவுளை போல இதை வச்சுட்டே நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், இல்லைனா இதை நீங்க என்னிடத்துல எடுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் ஆபிரகாம் வெட்டின எல்லா துறவையும் தோண்டினான். என்னோடு கூட சேர்ந்து நம்ம எழுந்து நின்று அக்சால் கேட்ட போல நீங்க எதை வேணாலும் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தேன், ஆனா இப்போ ஆப்ஷன் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவர். காலை நானும் அக்காவும் ஜெபிக்கும் போது நான் எப்பொழுதுமே யார் ஜெபித்தாலும் இல்லை யார் பிரசங்கித்தாலும் ரொம்ப கவனமா கேட்பேன். ஆமென். யாரை கொண்டு கர்த்தர் நமக்கு பேசுவார். அக்காவும் நானும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அக்கா ஒரு வார்த்தை சொன்னார், அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறணும் ஆண்டவர். She uttered that word. ஆனா ஆண்டவர் என்கிட்ட ஆல்ரெடி அதை பேசியிருந்தார். கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? அந்த கடனை அடைப்பதற்கு 10 லட்சம் அல்ல. அல்லேலூயா. ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க ஒருவேளை வந்திருக்கலாம். ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு சமாதானம், பணம், எதுக்காக நீங்க வந்திருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். One solution is the Holy Spirit of God. இந்த ஊற்று அவ பாருங்க, அவளுக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்னே கேட்டா, நச்சுன்னு கேட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும், இது ஒன்று இருந்தா இந்த வறட்சியான நிலத்தை நான் செழிப்பாக்க முடியும். ஈசாக்குக்கு தெரியும், ஒருவேளை பிசாசு மண் துறவை போட்டிருந்தாலும் மறுபடியும் ஏங்க ஈசாக்கு தோண்டினாரு? ஏன்னா துறவு இல்லைனா, தண்ணி இல்லைனா ஆசீர்வாதங்கள் எல்லாம் வீணா போயிடும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்ன இருக்கலாம்? யூ மே பி அ வெரி பிக் ஸ்காலர், உங்ககிட்ட எல்லா பணமும் இருக்கலாம். எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு. மேபி யூ ஆர் தட் கேட்டகரி. ஆண்டவருக்கு உங்ககிட்ட பேசுறாரு, எல்லாமே இருக்கலாங்க. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைனா, இந்த ஊற்று உங்களுக்குள்ள இல்லைனா, இந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருந்து பாயலைனா, இது எல்லாம் ஒரு நாள் போயிடும். இந்த ஆசீர்வாதங்கள் போயிடும். கர்த்தர் இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்காரு. கை உயர்த்தி அப்படியே எழுந்து நின்று அப்படியே கைகளை உயர்த்தி கேட்க போறீங்க. ஆண்டவர் அக்ஸால போல நான் சொல்றேன், என் சத்தத்தை நீங்க காதுகளில் கேளுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆமென். ஜஸ்ட் ஒரு 2 minutes. கரெக்டாக என் டைம் முடிய போகுது. கரெக்டாக நிறைய வார்த்தைகள் உங்களோட பேச நான் யோசித்தேன். ஆனால் தேவன் பேசின வார்த்தைகள் கை உயர்த்தி கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, அப்பா வறட்சியான நிலத்தை தந்தீங்க,
பாடுகளுள்ள வாழ்க்கையை தந்தீங்க. இதை வேணான்னு சொல்லி உங்ககிட்ட நான் திருப்பியெல்லாம் தர வரல. இதுல வாழ எனக்கு ஒரு ஊற்று வேணும். இந்த பிரச்சனையை சமாளிக்க எனக்கு தண்ணீர் வேண்டும். இந்த வறண்ட நிலத்தை செழிப்பாய் மாற்ற எனக்கு நீர் வேண்டும். நீங்க வேணும்பா. ஆண்டவரை பார்த்து வாய் திறந்து உங்க சத்தம் எனக்கு கேட்கிற மாதிரி சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. அப்பா நீங்க வேணும்பா, நீங்க வேணும்பா, லதனாஷே நீங்க எனக்கு வேணும்பா. எத்தனை வறட்சியா உங்க வாழ்க்கை இருந்தாலும் சகோதரியே, உனக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை கர்த்தர் இன்றைக்கு புறப்பட்டு ஓட செய்வார். அந்த நதி மட்டும் ஓடுச்சுன்னா உன்னுடைய கடன் பிரச்சனையை கர்த்தர் உன்னை கொண்டே மாற்றுவார். உன் வீட்டில் இருக்கிற சமாதான குறைவுகளை கர்த்தர் உன்னை கொண்டே மாற்றுவார். நீ தான் வாய்க்கால், நீ தான் வாசல். உங்களை கொண்டு தான் கர்த்தர் அதை செய்ய போகிறார். யதனாஷே சகலதுரா நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் சொல்லுங்க. வேற எதுவுமே எனக்கு வேணாம். அக்சால் சொன்னாலே ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஒன்றே ஒன்று போதும், அது நீர் வேண்டும். பரிசுத்த ஆவியான சொல்லுங்க, ஆவியானவரே ஒரே ஆசீர்வாதம், அது நீங்க தான். நீங்க எனக்கு வேணுமே ஆவியானவரே. ரகலபாஷே சதரபலா சொல்லுங்க. எத்தனை பெரிய சுவர் என் பக்கத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் உங்களை கர்த்தர் கொடியாய் மாற்றுகிற காலம் வந்துவிட்டது. என நீங்க நீரூற்று சண்டையில் இருக்கிறபடியினாலே உங்கள் செடிகள் எல்லாம் கொடிகளாய் மாறுகிற காலம் இது. செடியா இருக்கும் போதே நீ கனி தந்தையே, ஒன்றும் இல்லாத போதே என் சமூகத்துக்கு வந்தையே, கடன் பிரச்சனை இருக்கும் பொழுதே தேவ சமூகத்தை தேடினையே, வீட்டில் சமாதானம் இல்ல ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவேன்னு வந்தியே, எதுவுமே இல்லைனாலும் இயேசு போதும் அவர் பாதத்திற்கு வந்தியே. உன்னை கைவிடுவாரோ, உன்னை விட்டு விடுவாரோ, உன்னை வெட்கப்படுத்துவாரோ, உன் தலையை குனிந்து போக செய்வாரோ? இல்லை. இப்பொழுது ஒரு நதி சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி வந்து கொண்டிருக்கிறது. அஷே தலபதரலா ஷேகலா. சுவர் இருக்கும் பொழுதே கனி தந்தாயே, செடியா இருக்கும் பொழுதே கனி தந்தாயே. உன்னை விடுவாரோ ரகதரே. இதோ நானும் மகளாய் வந்திருக்கிறேன். அக்சால் பாடுறது மாதிரி பாடலாமா? அப்பா கிட்ட தானே ஓடி போனா, வேற யாரிடத்துல போவேன்? நான் வேற எங்க போவேன்? எங்க அப்பா கிட்டயே போறேன்னு இறங்கி ஓடி வந்தாலே. எத்தனையோ மனுஷரிடத்துல கேட்டு பாத்தீங்க, பேசி பாத்தீங்க, சமாதானத்துக்கு கூப்பிட்டு வச்சு பேசி பாத்தீங்க, ஒன்றும் நடக்கல. இறங்கும்மா அக்சாலே, நீ கழுதையை விட்டு இறங்கி தகப்பனிடத்திற்கு போ. இதோ நானும் மகளாய் வந்திருக்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன். பாடுவோமா என் கூட சேர்ந்து? இதோ நானும் மகளாய் வந்திருக்கிறேன்பா, வந்திருக்கிறேன். ரெண்டு கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. இதோ நானும் மகளாய் வந்திருக்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன் ரகலதுரே. எத்தனை பேர் சொல்வீங்க, அப்பா வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்தீர், எனக்கு நீரூற்று வேண்டுமே? சொல்லுங்க, எனக்கு நீரூற்று வேண்டும், நான் கொடியா மாறணும், என் பக்கத்துல பிசாசு கட்டின அதே சுவர்ல நான் படரணும், என்னை வெட்கப்படுத்தின அந்த மனுஷர் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும். என்னை உதவாதவன் சொன்னாங்களே,
நீ ஒரு ராசி இல்லாதவன்னு சொன்னாங்களே, நீ வந்ததால என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அவர்களுக்கு முன்பாகவே உன்னாலதாமா, நீ வந்ததாலதாமா, நீ சொன்னதாலதாமா, நீ செஞ்சதாலதாமா, நீதாமா என் வீட்டுக்கு ஆசீர்வாதம்னு என்ன சொல்ல வைங்கப்பா, என்ன சொல்ல வைங்கப்பா. உம்மை நம்புகிறேன். கை உயர்த்தி ஒரே ஆசீர்வாதம் வேணும். அது நீங்க தான்ப்பா, அது நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, அது நீங்க தான்ப்பா. ஒரு அதரேஷே நீ அலதராஷே கலா அந்நிய பாஷையில பேசுங்க. அப்பதான் அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் அப்படியே மேல வரும். உங்க பக்கத்துல நிறைய பேர் இந்த நீர் இல்லாம இருக்கிறாங்க, இந்த ஊற்றுக்கள் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்க நதி தான், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள், உங்களுக்குள்ளிருந்து வருகிற அந்த தண்ணீர் தான் உங்க பக்கத்துல இருக்கிற அபிஷேகம் பெறாதவர்கள் நிரப்ப போகிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இப்பொழுது ஒரு நதி பாயட்டும். சத்துரு மூடி போட நினைச்சானே, இன்றைக்கு இயேசு அந்த மண்ணெல்லாம் வெளியில தூக்குறாரு. முன்பு ஜபித்தது போல ஜபிக்க முடியல, மூட்டு வலி, இடுப்பு வலி, சரீர பலவீனம், அந்த பிரச்சனை. ஜபிக்க உட்கார்ந்தாலே அந்த மனுஷங்க சொன்ன வார்த்தை, ஜபிக்க உட்கார்ந்தாலே அந்த மனுஷங்க பேசுனது என்னால ஜபிக்க முடியல. கசப்பு என்கிற மண்ணை போட்டிருக்கிறான் பிசாசு, மன்னிக்க முடியாத ஒரு தன்மையை போட்டிருக்கிறான். பொறாமை என்கிற மண்ணை போட்டிருக்கிறான். ஏசப்பா தூற்ற விரும்புகிறார். மண்ணை கர்த்தர் தூற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்ப பிடுங்கிறாரு, அந்த கசப்பு என்கிற வேற பிடுங்கிறாரு. நீ நதிமா, நீ கொடியா பரவ வேண்டியவ, உன் வேள் உறுதியா நிற்கும். எத்தனை அம்பு எய்கிறவர்கள் வந்தாலும், எத்தனை அம்பு மேல எய்யப்பட்டாலும் நீ நிற்ப. You will stand for the glory of God. கைகளை உயர்த்தி கடைசியா பாடி முடிக்க போகிறோம். கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. இன்னைக்கு வேணும், இன்னைக்கு வேணும்னு கேளுங்களேன். இன்றைக்கு எனக்கு வேணும். அக்ஸால் கேட்டாலே, மாம்சமான யாவரின் மேலும் ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. அப்படியே உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு பாடுங்களேன். எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும்பா. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. எத்தனை பேர் கடைசி அதை பாடி முடிக்க போறீங்க? லாஸ்டா ஒன்னே ஒண்ணுதான் கேட்க போறீங்க. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள் என்றும், வறட்சியான எல்லா வயல்வெளிகளும் செழிப்பாய் மாறும், என் ஊழியக்காரின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. பாடி முடிப்போமா? எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, என் குடும்பம் மேலே, என் சபைகள் மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே சகலதரே மேலே பாடுவோமா? சந்தானம் மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, உங்களுக்குள்ள ஒரு நதி, உங்கள் குடும்பத்திற்கு மேலே, உங்கள் சபைகளுக்கு மேலே. நீங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சபைகளுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களுக்கு இருந்த நதி உங்கள் பிள்ளைகளின் மேலே, உங்கள் தலைமுறைகளின் மேலே, உங்கள் சந்ததிகளின் மேலே, உங்கள் குடும்பங்களின் மேலே, உங்கள் சபைகளின் மேலே, உங்கள் மேல் இருக்கிற நதி பாய ஊற்றிடுமே, ஊற்றிடுமே. எங்கள் மேலே
ஷகதரே பாபா. கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி அந்த ஊற்றுகளை திறக்கிறதுக்கு சத்தத்தை உயர்த்தி எல்லா அடைப்புகளும் திறக்கப்படட்டும். எல்லா அடிமைத்தனங்களுக்கும் ஒரு முடிவு வரட்டும். சத்துருவின் கட்டுக்கள், பிசாசின் தந்திரங்கள், அவருடைய மண்கள், அவன் தூர்த்து போட்டவைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மத்திய வேளையில ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம், ரிலீஸ் பண்ணுகிறோம். நதிகள் புறப்படுகிறது, நதிகள் புறப்படுகிறது, ஆறுகளாய் ஓடுகிறது வற்றாத ஜீவ நதி. சிஎஸ்ஐ பால் சர்ச்சிலிருந்து, சிஎஸ்ஐ பால் சர்ச்சிலிருந்து ஓ வற்றாத ஜீவ நதி புறப்பட்டது, புறப்பட்டது. இனி வறட்சி இல்லை, இனி வறண்ட நிலங்கள் இல்லை, இனி சுவர்கள் இல்லை, இனி செடியாய் வாழ்வது இல்லை. இனி நான் கொடியாய் படருவேன், சுவர் மேலே படருவேன். இனி நான் படருவேன், இனி நான் ஏறுவேன், இனி நான் உயருவேன். இனி நான் வெறுமை அல்ல, இனி நான் குறைந்த பாத்திரம் அல்ல, இனி நான் வெறுமையானவள் அல்ல, இனி நான் பழிச்சொல்களை ஏற்பது இல்லை. எங்கள் மேலே கடைசியா சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, என் குடும்பம் மேலே, என் திருச்சபை மேலே ஊற்றிடுமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கற்றுமா, கரங்களை வேகமா தட்டி.